நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளது. நிபா வைரஸ் பரவலை தடுக்க கேரளா எல்லையில் தீவிர சோதனை. அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்பொழுது இல்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை சின்ன பேரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட 9 அரசு பள்ளிகளில் பயிலும் 1480 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அத்துடன் கடந்த ஆண்டு மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 5,000 மற்றும் ரூபாய் 2,000 என்ற வரிசையில் நிதி மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரவாயல் எம்எல்ஏ க. கணபதி தலைமையில் இந்நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்தார். அத்துடன் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், டெங்கு காய்ச்சலின் பரவல் குறைய தொடங்கிய தமிழகத்தில் கட்டுக்குள் இருக்கிறது. டெங்கு உயிரிழப்புகளை பொறுத்தவரையில் 2016, 2017 ஆண்டுகளில் டெங்கு பாதிப்பால் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டிருந்தன. அந்த நிலை தற்பொழுது இல்லை. கேரளா தமிழக எல்லையான 17 பகுதிகளில் சுகாதாரத்துறையின் நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எல்லை கடந்து வருபவர்களிடம் வெப்பநிலை மானிக்கொண்டு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இது தவிர குரங்கம்மை நோய்க்கான தமிழகத்தில் சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்பொழுது தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை. மழைக்காலம் வருவதால் எங்கும் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சரவணன்.